இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காளான் கிரேவி அதை வந்து ஸ்டார்டராக பண்ண போகிறேன். ஸோ ஒரு 200 கிராம் காளானை கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி. அதுக்கப்புறம் குடமிளகா அதையும் 2 சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரைக்கு இந்த மசாலா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் வந்துட்டு 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன். வெல்கம் டு யுஎஸ் மீடியா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வீடியோ போட வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காளான் கிரேவி அதை வந்து ஸ்டார்டராக பண்ண போகிறேன். ஸோ ஒரு 200 கிராம் காளானை கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி. அதுக்கப்புறம் குடமிளகா அதையும் 2 சின்ன சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரைக்கு இந்த மசாலா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகா, பட்டை, ஒரு 3 லவங்கம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. தனியா வந்து கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வடை சட்டி குட்டியாக வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப தேவையில்லை இது ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கே தெரியும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான். இப்போ இதில் அந்த பட்டை லவங்கம், அப்படியே இந்த தனியா எவ்வளோ இருக்குன்னு தெரியும் பாருங்கள். உங்களுக்கு கையில் எடுத்து போடுற அளவுக்கு தான் இருக்கும். மிளகு, சீரகம் எல்லாமே அப்படியே இதில் அப்படியே நல்லா கொட்டிட்டு இதையும் கொட்டி அப்படி லைட்டாக ட்ரை பண்ண வேண்டியதான். இது அப்படியே லைட்டாக இங்கே வறுபடட்டும். ஆரம்பிப்போம். இதாங்க லைட்டாக, ரொம்ப இதாகக்கூடாது. உங்களுக்கு பெருங்காயம் தேவைன்னா பெருங்காயத்தில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் அது நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ரிலீஃப் ஆகும். அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். தேவையில்லைன்னா தேவையில்லை. நான் எல்லாத்துலேயும் பெருங்காயம் போடுவேங்க. வீட்டில் எல்லாம் வயசானவங்க சாப்பிடுவாங்க அதுக்காக. ஸோ இது இப்படி இங்கே ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பல் பூண்டு நல்ல தோலை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இடித்து வச்சுக்கலாம். போகலாமா? லைட்டாக தூள் எடுத்தால் போதும். நம்ம இடிச்சிட்டு அப்படியே போடுறது தான். இது ஃப்ளேவருக்கு தான் போடுறோம். இது என்னடா எப்பயுமே பெருசாக வச்சு இடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் குட்டியாக வச்சுருக்காங்க இல்லையா? என் பொண்ணு விளையாடுறதுக்கு அவங்க பக்கத்து வீட்டை ஆண்டி கிஃப்டாக கொடுத்தாங்களாம். அது எனக்கு அப்பப்போ யூஸ் ஆகும். எடுத்து வச்சுப்பேன். ரெடி ஆயிடுச்சா? லைட்டாக இன்னும் கொஞ்சம். ஓகே, இது இங்கே தட்டியாச்சு பாருங்க. அவ்வளோதான், இது ரெடி. இந்த பக்கம் இதுவும் நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஆரம்பிக்க வேண்டியது தான். வாங்க நம்ம கிரேவிக்கு போகலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எல்லாம் நினைப்பீங்க நாங்கள்லாம் அடுப்பத்தை வச்சு வடை சட்டி தான் வைப்போம்மா, வேறு என்னம்மா வைப்போன்னு கலாய்க்கக்கூடாது. அது அப்படியே ஃப்ளோவில் வர்றது. ஓகே, இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுட்டு அது லைட்டாக அப்படியே சாட்டை ஆகும்போது, இன்னொரு தப்பு பண்ணக்கூடாது, அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கணும். நான் ரொம்ப பெருசாக வச்சுட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு. காஞ்ச மிளகா போட்டு அது கூட பூண்டெல்லாம் போட்டுட்டோம். ஏன்னா தீ ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். இப்போ வதக்க போகிறோம். நல்லா வதக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கணும். பக்கத்தில் இருந்தால் இந்த ஸ்மெல்லு தெரியும். இங்கே பாருங்க, நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க. அடுப்பை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. எனக்கு எண்ணெய் பத்தலை, அதனால கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். உங்கள் கண்ணுக்கு தெரியும். நான் ப்ராப்பர் சமையல்காரி இல்லைங்க. அப்பப்போ வீட்டில் சமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எல்லாமே அப்படியே ப்ராப்பராக சுத்தமாக
ஆனால் பொருளெல்லாம் கழுவி தான் பண்ணுவேன் சொல்லி கரண்டியில் பண்ணலாம் எனக்கு தெரியாது. எல்லாமே கையில் எடுத்து போட்டு பழக்கி தான் பழக்கமுங்க. நீ பாருங்கள், இது கொஞ்சம் இதுவான உடனே இந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கணும்னா, இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வந்து ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட போகிறோம். அப்போ இது கொஞ்சம் வதங்கணும், அதை வதங்க விடுவோம். இந்த உப்பு போட்டால் அப்படியே அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும், டைம் எடுக்கும். நான் என்னுடைய அடுத்த வேலையை பார்க்குறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes ஆகும். அதுக்கப்புறமா ஏன்னா தீ வந்து கம்மி தீயில் வைக்கிறோம், அதனால் இப்போ இதை போட்டு இதுக்கப்புறமா தீ பெருசுப்படுத்தணும். காளானும் தெலுங்கு வந்துருச்சு. ஓகே, காளானும் இந்த குடமிளகாவும் நல்லா அப்படியே வதங்கணும். இதுக்கு நம்ம தண்ணியெலாம் ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஓகேவா? அதுக்கப்புறமா நான் எப்பயுமே வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தூள் பண்ணிப்பேன். இது ஒரு 1/4 ஸ்பூன். நான் எதுக்கு பெருங்காயம் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதான் காரணம். நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்காக இருந்தால் கொஞ்சம் பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காதவங்க யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வயசானவங்க வீட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி சமைக்கிறோம். பாருங்கள், இந்த பக்கம் நான் சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேன். சொரக்காய் கூட்டு, ரைஸு ப்ளஸ் காளான் ஸ்டார்டர் மாதிரி ஒரு சின்ன ட்ரை, அவ்வளோதான். பாருங்க. ஸோ இது கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். அது எப்படின்னா, இந்த தீலே கொஞ்சம் அப்படியே வெந்தா மாதிரி ஆகட்டும். பாருங்கள், போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அது கொஞ்சம் வதங்குது. வதங்கும்போது இது என்ன மிளகாத்தூள் தெரியுமா? கலருக்காக போடுற மிளகாத்தூள். அந்த மிளகாத்தூள் தான் நான் போடுவேன். இது ஒன்றும் இல்லைங்க, கலருக்காக போட்ட காஷ்மீரி சில்லி. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா? ஓரளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஒரு சிலருக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க, சிலருக்கு எண்ணெய் பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, தண்ணி தெளிச்சிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் இது கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவ்வளோவா வேக தேவையில்லை. காளான்னு ஹீட்டில் இருந்தாலே சரியாயிடும். இதெல்லாம் பாருங்கள், இப்போயே வெந்தா மாதிரி இருக்கும். பாருங்கள், சாப்பிட்றதுக்குள்ள சாஃப்டாக இருக்குது. சாப்பிடவே தேவையில்லை, உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே சாஃப்டாக கட்டாது. பாருங்கள், காளான் அவ்வளோதான். இதுக்கு மேலே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் தூவிட்டா முடிஞ்சு போச்சு. பத்தலைன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க ஸ்டார்டரு. அந்த இதெல்லாம் வந்து அப்படியே குறைன்னு அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது மேலே அப்படி தூவிட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி சளியும் பிடிக்காது. வெந்தயம், மிளகு, எல்லாமே, சீரகம் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். சாப்பிடாத குழந்தைங்க கூட அப்படியே விரும்பி சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து வீட்டில் வந்துட்டு கூட்டு வச்சதுனால இப்படி ஒரு ஐட்டம். சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.